காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான சைஸில் காலிஃப்ளவரை கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, தனியா, 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை போட்டு வதக்குங்க. அடுத்தது 2 தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்குங்க. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவையும் அரைச்சி அந்த காலிஃப்ளவரில் போட்டு வேக வைக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு நல்ல டேஸ்டியான பெப்பர் காலிஃப்ளவர் ரெடி.